உங்களா விலை கொடுக்கறாங்கல்ல, உங்களால தானே பிரசிடென்ட், கவுன்சிலரு, மந்திரி, எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர் யாருனால? நம்மளால தானே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மந்திரி வந்தோன்னா என்னைய பார்த்தாலே எதுக்கு எந்திரிக்கணும்? எதுக்கு மரியாதை? நம்ம மரியாதை கொடுக்கறோம். ஆனா யாரு முதலாளி? நீங்க தாங்க முதலாளி. உங்ககிட்ட தானே ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். இப்ப யாரு முதலாளி? நீங்க தான் முதலாளி. ஒரு மந்திரி வந்தாருன்னா, முதலமைச்சர் வந்தாருன்னா மக்கள் தான் முதலாளி. மக்களுக்கு தேவையான செய்யணும். அந்த எண்ணத்துக்கு முதல்ல நம்ம வரணும். நம்ம ஓட்டு போட்டு தாண்டா உட்கார்ந்துருக்கான் பதவியிலன்னு. நமக்கு செய்யலைன்னா அவன் அடுத்த தடவை ஓட்டு போடாம அவனை பதவியில இறக்குறது நம்மளால முடியும்னு அவங்களுக்கு காட்டணும். அப்பதான் ஏதாவது செய்வேன். அந்த எண்ணத்துக்கு வாங்க. நம்ம அப்படியே குற்ற உணர்ச்சியில நம்ம அவர் மந்திரி, அவர் அதிகாரி, அவர் கலெக்டர், நம்ம என்ன சாதாரண மக்கள்னு அந்த மனநிலையில இருக்காதீங்க. நம்மதான் மேல இருக்கிறோம். 500 1000 கொண்டு வந்தானா தூக்கி மூஞ்சில விட்டுறீங்க. ஏண்டா 500 ரூபாய் கொடுத்தா பண்டமா விலை பண்டமா? நான் 500 ரூபாய் கொடுத்து என் ஓட்டை வாங்கிட்டு போறதுக்கு? பொம்பளை ஆள் நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல எதையும் மாத்தலாம். அதுக்கிட்ட பொம்பளைகளுக்கு பிரிச்சு தர, வாஷிங் மிஷின் தர, எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. அப்ப நம்மள எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க. சீப்பா நினைச்சிட்டு கடைசியில எந்த பாதுகாப்பும் இல்லாம ஆக்கிடுறாங்க. அவதான் மெயின் பாயிண்ட். நம்ம பிள்ளைகளை அனுப்ப முடியுதா? அனுப்ப முடியுதா? இல்லக்கா, 2 விலையில கைய பிடிச்சு இழுத்தானா பிரசிடண்ட் ஆக்குறீங்க. 4 பொம்பளைய கெடுத்துட்டானா அவன் தான் எம்எல்ஏ ஆயிரு. மந்திரி ஆகிறதுக்கு அப்ப இன்னும் எத்தனை பிள்ளைய கெடுப்பேன்? ஓட்டு போடக்கூடாதுதா. நீங்க தயவு செஞ்சு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு போடுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ஓட்டு போடுறது 2வது. முதல்ல நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இவன் நல்லவனா கெட்டவனா? கடைக்கு போனா சேலை எத்தனை சேலை எடுக்கிறீங்க? பார்த்து ஒரு சேலை தான் எடுக்க போறீங்க. 1000 ரூபாய்க்கு நம்ம எடுக்க போனாலும் 10,000 ரூபாய் சேலை. எங்களை நம்பி அது மாதிரி யாரு நல்லவன் கெட்டவன், இவன் நல்லது செய்வானா, எதுக்காக வாரேன், இவன் என்ன செய்யறான்னு கேள்வி. 1000 ரூபாய் கொடுக்கறானா, 500 ரூபாய் கொடுக்கறானா, சரி 1000 ரூபாய் வாங்கிட்டான், சரி அவனுக்கு போட்டு விட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது என்ன அவன் அப்பா விட்டு காசாது ஓட்டு போடு. அதுதான் நீங்க அதாவது முதல்ல காசை தூக்கி எரிங்க. அவன் 1000 ரூபாய் தூக்கி எரிஞ்சிருங்க. அதுக்கு மேல கொடுத்தா வாங்கிக்கங்க. ஓட்டு உங்களோட ஓட்டு காசு அவங்க விட்டு காசு கிடையாது, நம்ம விட்டு காசு. அது வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடுறது தயவு செஞ்சு நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. இப்ப இருக்கிறதுல இப்ப நான் சொல்றேன், நான் என்ன நல்லவன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, மத்தவங்க சொல்லணும். இருந்தாலும் இப்ப நான் சொல்லித்தானே ஆகணும், வேற வழி இல்லையா. அதனால நாங்க வந்தோம்னா உங்களுக்கு நீங்க இவ்வளவு பிரச்சனை எல்லாம், இந்த தண்ணி வரல, பல கிராமங்களுக்கு போயிட்டேன், தண்ணி வரலன்னு அவ்வளவு பொம்பளையாளு ஆம்பளையாளு வெளில போயிடுறாங்க. பொம்பளையாளு தான் வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த கஷ்டம். நீங்க இந்த குடிநீர் வந்து தரம்ன்றீங்க, இந்த மோடி ஓசியான்னு சொன்னாங்க, இந்த பசல் பண்றாங்க. அந்த மீட்டர் போடுவியா? ஓட்டு போட்டு இல்லதா மீட்டர் போடுவியா? மீட்டருக்கு காசு வாங்குவியா? தாத்தா சொல்றேன், குடிநீர் தான் ஏமாத்துறேன்னு சொல்றாதா அவன்.